வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான லஞ்ச் காம்போ ஈஸியாக எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். டொமேட்டோ புலாவ் அதோட தால் தர்கா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தால் தர்கானா பருப்பு இருக்குல்ல, பாசி பருப்பு, தோரம் பருப்பு, இது நல்லா தாளித்து ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த தால் தர்கா நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, அதாவது புல்கா இந்த மாதிரி ரெசிபியும் சாப்பிடலாம். அதே டைமில் இந்த மாதிரி புலாவ் ரெசிபி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, டொமேட்டோ புலாவுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்க போகிறோம். டொமேட்டோ புலாவுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 200 கிராம், தக்காளி 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, புதினா சிறிதளவு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த டொமேட்டோ புலாவுக்கு தேவையான பொருட்கள். இந்த தக்காளி புலாவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு தாளிப்பை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு சீரகம், முழு கரம் மசாலா போடுறோம். அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. சில பேர் சோம்புலாம் போடுவாங்க. கண்டிப்பாக சோம்பு யூஸ் பண்ணாது, கடுகும் யூஸ் பண்ணாது. வெறும் சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணோம் தாளிப்பா. இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த வெங்காயம் கட் பண்ணும்போது 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. அதாவது நீங்கள் வீட்டில் நார்மலாக பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் இதை கட் பண்ணி போடணும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும், உங்களுக்கு வெங்காயம் தெரியாது, அதான் விஷயம். அதே டைமில் இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக 30 to 40% அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போங்க. அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும்னு சொல்ல வரேன். இப்போது அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தக்காளி போடும்போது கொஞ்சம் பெரிய கியூப்ஸாக கட் பண்ணி போடுங்க. அதுக்கு பிறகு கொத்தமல்லி, புதினா, மஞ்சத்தூள், சில்லி பவுடர். இந்த இடத்துல அதிகமான சில்லி பவுடரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, புலாவை பார்த்தீங்கன்னா மைல்டான ஃப்ளேவர் இருக்கணும், அதிகமான காரமும் இருக்கக்கூடாது. அதனால தான் சில்லி பவுடர்லாம் கம்மியாக போடுறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னுச்சிங்கன்னா அந்த டைமில் பச்சை மிளகாய் போட்டுடலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, எந்த கப்பில் அரிசி ஊற வைக்கணுமோ அதே கப்பில் 1க்கு 1.25, அதாவது 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுக்கு பிறகு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பாஸ்மதி ரைஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட் கிளாசிக். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு அரிசியும் கொஞ்சம் தண்ணி வேரியன்ஸ் வரும். அதனால் நான் யூஸ் பண்ணுற கம்பெனி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போ இந்த அரிசி ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக வரும் இந்த வாட்டர் ரேஷியோக்கு. இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த குக்கரில் போட்டுருங்க. இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு காரம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் வச்சு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான புலாவ் ரெடி. அதே டைமில் மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். சரிங்களா? பார்த்தீங்களா, அந்த அரிசியில் நல்லா உதிரியாக வருதில்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டான ரேஷியோ, வாட்டரோட ரேஷியோ ரொம்ப முக்கியம். அதே டைமில் அந்த அரிசி ஊற வைக்கிற பக்கம் ரொம்ப முக்கியம். அதே டைமில் வெங்காயம், தக்காளி அளவும் அதிகமாக இருக்கக்கூடாது. கரெக்டான ரேஷியோ இருந்தால் தான் அந்த அரிசி உதிரியாக வரும் வெந்த பிறகு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டொமேட்டோ புலாவ் ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு. நல்ல ஒரு மைல்டான ஃப்ளேவரில் உங்களுக்கு தக்காளி புலாவ் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தால் தர்கா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த தால் தர்காக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா?
தால் தடக்காக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், பொடிசு நறுக்கிய பூண்டு 3 டேபிள் ஸ்பூன், பொடிசு நறுக்கிய இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் ஃபியூ ட்ராப்ஸ், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க தால் தடக்காக்கு தேவையான பொருட்கள். தால் தடக்கா, தால்னால் ஒன்றும் இல்லைங்க, பருப்பு. இது எல்லாருக்கும் தெரியும். தடுக்கானா நம்ம வீட்டில் தாளிப்பு போடுவோம்ல, இதுதான் இந்தியில் தடுக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த 2 பருப்பு ஒன்றா வேக வைக்க போகிறோம். எப்பவுமே நீங்கள் தால் தடக்கா வீட்டில் பண்ணும்போது பருப்பும் பாசி பருப்பும் ரெண்டுமே ஒரே அளவாக போட்டு குக் பண்ணோம். அதனால் பாசிப்பருப்பு பருப்பு இந்த குக்கரில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு குக்கர் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. 3லேருந்து 4 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த பருப்புலாம் வந்திருக்கும். பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக குக் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் பருப்பு முழுசாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி தான் வேக வச்சுருக்கணும். நல்லா தண்ணியாக வேக வச்சிடாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நீங்கள் தாளிப்பை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கு பிறகு சீரகம் தாளிப்பை போட்டிருக்கோம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் காஞ்ச மிளகாய், பூண்டு. எப்பவுமே இந்த மாதிரி தால் தடக்கா பண்ணுவோம், பூண்டோட அளவு அதிகமாக இருக்கணும். அந்த பூண்டோட ஃப்ளேவர் இருந்தால் தான் தால் தடக்கா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இஞ்சி அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு வதக்க ஆரம்பிங்க. லைட்டாக வதங்கி வர டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட போகிறோம். இந்த வெங்காயம் குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டினா, நீங்கள் ரொம்ப குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியை போட போகிறோம். இப்போ தக்காளியை இந்த மாதிரி பிடிச்ச கட் பண்ணி வச்சுருக்கேன். திருப்பி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் காரம் அதிகமாக வேணும்னா அந்த டைமில் இந்த மாதிரி பச்சை மிளகாய் தான் போடணும். பவுடர் மசாலா அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தால் தடக்கா நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனமாக கவனிக்கணும். நான் போட்ட சில்லி பவுடர், தனியாத்தூள் ரொம்ப கம்மியான அளவு தான் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு காரம் வேணால் பச்சை மிளகாய் மட்டும் போடுங்க. இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி, தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு வேக வச்ச அந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பருப்பு, பாசிப்பருப்பு, அந்த பருப்பு இந்த தாளிப்போட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த தாளிப்போட அந்த பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக குக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றின பிறகு தேவையான அளவுக்கு உப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். உப்பு போட்ட பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது அப்போ என்ன ஒன்று, அந்த வெங்காயம், தக்காளி, சீரகம், அந்த பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த பருப்போட. இதுக்கு பிறகு கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா கொத்தமல்லி போட போகிறோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது எடுத்த உடனே கொத்தமல்லாம் போடாது. இந்த மாதிரி கடைசியாக கொத்தமல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் கொத்தமல்லி இலையோட வாசனை. இதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த லெமன் ஜூஸ் லைட்டாக புளிஞ்சு விடுறோம் பார்த்தீங்களா. எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த லெமன் ஜூஸ் போட்டால் தான் அந்த ஷார்ப்பான ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் லெமன் ஜூஸ் கடைசியாக போடுறோம். இந்த லெமன் ஜூஸ் போடும்போது உங்களோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் ஜூஸ் புளியணும். அதே டைமில் அதிகமான லெமன் ஜூஸும் வேண்டாம், லைட்டாக ஒரு 3லேருந்து 4 ட்ராப் போட்டால் போதும். இதுக்கு பிறகு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கரண்டியில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தால் தடக்கா சூப்பராக ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி தால் தடக்கா நீங்கள் டொமேட்டோ புலாவோட சாப்பிட்லாம். அதே டைமில் வீட்டில் சப்பாத்தி, புல்கா, பராட்டா இந்த மாதிரி ரெசிபியோட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்னங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் எப்படி இந்த டொமேட்டோ புலாவ் எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த அரிசி தம் போடுறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும், அதே டைமில் இந்த தால் தட்கா வீட்டில் பண்ணும்போது அந்த சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி எந்த அளவுக்கு போடணும்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ரெகுலராக பண்ணுற அந்த சாம்பார், வத்த குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி பண்ணுற ரெசிபி டைமில் அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye. Take care.